பணிவோம் புதுமலர் தூவி சரணம் பணிவோம் புதுமலர் தூவி பக்தியை ஊட்டும் தெய்வீக பாவை பக்தியை ஊட்டும் தெய்வீக பாவை பகவான் ராம கிருஷ்ணரின் சேவை பகவான் ராம கிருஷ்ணரின் சேவை சக்தி ஸ்வரூபம் சாரதா தேவி சக்தி ஸ்வரூபம் சாரதா தேவி தன்னலம் கருதா தாழ்மையின் பீடம் தன்னலம் கருதா தாய்மையின் கிரீடம் தவசிகள் தேடும் சாந்தியின் பாடம் தவசிகள் தேடும் சாந்தியின் பாடம் மண்ணுயிர் யாவிலும் தன்னுயிர் காணும் மண்ணுயிர் யாவிலும் தன்னுயிர் காணும் மாபெரும் கருணையின் மாட்சிமை பூம் மாபெரும் கருணையின் மாட்சிமை சக்தி ஸ்வரூபம் சாரதா தேவி சக்தி ஸ்வரூபம் சாரதா தேவி சங்கடம் எதையும் சகித்திடும் பொறுமை சங்கடம் எதையும் சகித்திடும் பொறுமை சாதனை சேவை புரிந்திடும் திறமை மங்கையர் கூடத்தின் மதிப்பெறும் பிறவி மாநில பொதுவிலும் மிகப்பெரும் துறவி சக்தி ஸ்வரூபம் சாரதா தேவி பாரத நாட்டின் பழம்புகள் நாட்டும் பத்தினி பெண்மை பண்பினை காட்டும் சாரதா தேவியின் சரித்திர பெருமை சாந்தம் என்பதை சாதித்த அருமை சக்தி ஸ்வரூபம் சாரதா தேவி வாழ்க நம் பரம ஹம்சரின் துணை மாதவ பெருமை காத்திடும் தலைவி வாழிய சாரதா அன்னையின் பக்தி வாழிய சாரதா அன்னையின் பக்தி வையக துயில்களை வளர்த்திடும் சக்தி வையக துயில்களை வளர்த்திடும் சக்தி சக்தி ஸ்வரூபம் சாரதா தேவி சரணம் பணிவோம் புதுமலர் தூவி பக்தியை கூட்டும் தெய்வீக பாவை பகவான் ராம கிருஷ்ணரின் சேவை பகவான் ராம
जय भगवती शारदा माँ जय 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 जय स्वामी विवेकानंद
Om
गणपति शरणं शरणं गणपति शरणं शरणं गायमणि विनयति शरणं शरवण भवतु शरणं शरणं श्रीमलयुगयव शरणं शरणं शिव 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 शरणं शरणं शिव 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 शरणं शरणं उडैवर मुरुवरै शरणं शरणं उडैवर मुरुवरै शरणं शरणं उमै शिवयम्बिके शरणं शरणं उमै शिवयम्बिके शरणं शरणं कन्दा मुरुगा कदिर्वेगा कन्दा मुरुगा कलिवेगा मैदा कुमरा उमिवाला मैदा कुमरा उमैवाला कन्दा मुरुगा कदिर्वेगा कन्दा मुरुगा कलिवेगा मैदा कुमरा उमिवाला मैदा कुमरा उमैवाला कन्दा मुरुगा कदिर्वेगा कन्दा मुरुगा कलिवेगा मैदा कुमरा उमिवाला मैदा कुमरा उमैवाला सुब्रह्मण्यं सुब्रह्मण्यं षण्मुखनादा सुब्रह्मण्यं 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 षण्मुखनादा सुब्रह्मण्यं 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 षण्मुखनादा सुब्रह्मण्यं 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 षण्मुखनादा सुब्रह्मण्यं शिव 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 सुब्रह्मण्यं हर 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 सुब्रह्मण्यं शिव 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 सुब्रह्मण्यं हर 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 सुब्रह्मण्यं शिव शिव हर हर सुब्रह्मण्यं हर हर शिव शिव सुब्रह्मण्यं शिव शिव हर हर सुब्रह्मण्यं हर हर शिव शिव सुब्रह्मण्यं शिव सरवण भव सुब्रह्मण्यं हर सरवण भव सुब्रह्मण्यं शिव शरवण भव सुब्रह्मण्यं हर शरवण भव सुब्रह्मण्यं शिव शिव हर हर सुब्रह्मण्यं हर हर शिव शिव सुब्रह्मण्यं शिव शिव हर हर सुब्रह्मण्यं हर हर शिव शिव सुब्रह्मण्यं काल 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 இன்றைய தினசரி தியானம் பலம் பலம் அனைத்தும் நீயே மற்றென்னை பலவானாக்கு உயிரை ஓம்புவது பலம் உயிரை அழிப்பது பலமின்மை நலத்தை நல்குவது பலம் கேடதனை கொடுப்பது பலமின்மை ஒற்றுமையை உண்டு பண்ணுவது பலம் வேற்றுமையை வளர்ப்பது பலமின்மை பலத்தில் பிறப்பது தூய அன்பு பலகீனத்தில் முளைப்பது காமம் பலத்தின் விளைவு முக்தி பலகீனத்தின் பயன் பந்தம் நாயம் ஆத்மா பலகீனேன லப்யக இந்த ஆத்மா பலகீனனால் அடையப்படுவது அன்று முண்டகோபனிஷத் பலம் அப்படின்னா ரெண்டு விதமான பலம் இருக்குது உடல் பலம் ஆன்ம பலம் மனோபலம்னு சொல்லுவாங்க ஆன்ம பலம் அது ரெண்டும் ஒன்று தான் ஆன்ம பலம் மனோபலம் இந்த உடல் பலம்ங்கிறது வந்து உலக காரியங்கள் செய்வதற்கு அவசியம் என்ன ஒரு வேலை செய்யணும்னாலும் பலம் இருந்தால் தான் செய்ய முடியும் ஆன்ம பலம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் தெரியாது அதை நம்மளுக்கு யார் வெளிப்படுத்துவா அப்படின்னா சத்குரு தான் ஒரு நல்ல சத்சங்கத்துக்கு போக போக தான் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மீக பலமானது வெளிப்படும் விவேகானந்தர் சொல்கிறார் பலமே வாழ்வு பலமின்மையே மரணம் அப்படின்னு அப்போ பலம் அப்படின்னா இந்த இடத்துல சாதாரண உடல் பலத்தை சாமி சொல்லலை ஆன்ம பலத்தை தான் சொல்கிறார் மனோபலத்தை தான் சொல்கிறார் இப்போ மனசில் பலம் இருக்கணும் இருந்தால் தான் நம்ம வந்து எந்த காரியமும் செய்ய முடியும் அப்போ அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல சாது சங்கத்துக்கு சத்சங்கத்துக்கு போகணும் அப்புறம் ஒற்றுமையே பலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க ஒற்றுமையே பலம் அதுக்கு வந்து பாண்டவர்களுடைய வாழ்க்கை சிறந்த எடுத்துக்காட்டு அவங்க ஒற்றுமையாக இருந்தோம் அப்படின்னு நம்ம சாதாரணமாகவே படிக்கிறோம் கதை சின்ன கதையெல்லாம் யூனிட்டி ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஒன்றா கட்டி வச்சுருக்கும் போது அந்த கட்டை யாராலையும் உடைக்க முடியல அதே பிரித்த உடனே வேகமாக உடைக்க முடியும்
அந்த மாதிரி கூட்டு பலம். அவங்க எல்லாம் 5 பேரும் ஒற்றுமையாக இருந்ததுனால பலவிதமான துன்பங்களை எல்லாம் அவங்க தாங்கிக்கிட்டாங்க. அப்படி தாங்கி வந்ததுனால அந்த ஒற்றுமை வந்து அவங்களுடைய வெற்றிக்கு வழிவகுத்தது. அவங்க கடைசி வரைக்கும் விடாமுயற்சியோட நம்பிக்கையோடு இருந்து தன்னுடைய வெற்றியை வந்து அடைந்தார்கள். அது மாதிரி ஆஞ்சநேயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயருடைய பலமும் வந்து அளப்பரியது. தன்னலம் கருதாது பிறர் நலம் பேணி வாழ்ந்தவர் ஆஞ்சநேயர். தனக்குன்னு எதுவுமே செஞ்சுக்கல, எல்லாமே ராமகாரியம் ராமகாரியம் தன்னை முழுதுமாக ராமகாரியத்துக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டார். அப்படி பண்ணதுனால அவர் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம பலம் வந்து முதல்ல அவருக்கு ஆன்ம பலம் தெரியாமல் இருந்தது. ஜாம்பவான் வந்து உன்கிட்ட இவ்வளோ பெரிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு வெளிக்கொண்டு வந்தார். அதனால் அவரால் கடலையே சாதிக்க முடியுது. அசாத்திய சாதக சுவாமின் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஞ்சநேயர். சாதிக்க முடியாததை சாதித்தார். கடல் கடந்து போய் சீதாதேவி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு வந்தார். அப்போ அவருடைய ஆற்றல் ஆள்பரியது. அந்த பலம் வந்து அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் அவர் ராமர் மீது வச்சிருந்த பக்தி. ஆக கடவுள்கிட்ட நாம் பக்தி வச்சோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு நிறைய பலத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ ஆரோக்கியமான உள்ளம் வந்து எதை வேணாலும் சாதிக்கும். இப்போ நமக்கு நல்லா உடல் ஆரோக்கியமாக இருந்தால் பத்தாது, உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல உணவுகளை சாப்பிட்ற மாதிரி உள்ள ஆரோக்கியத்துக்கு நல்ல சத்சங்கத்துக்கு போகணும், நல்ல நூல்களை படிக்கணும், மனதை எப்பவும் நல்ல நிலையில் வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் தான் உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும். அதற்கு நாம் வந்து முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி நம்ம பண்ணுவதற்கு கடவுள் அனுகிரகம் தேவை. அந்த கடவுள்கிட்ட வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணணும். எனக்கு வந்து ஆன்ம பலம் வேணும், அதை நீ தான் கொடுக்கணும். பலம் அனைத்தும் நீயே, எனக்கு உன்னுடைய பலத்தை அளிப்பாயாக அப்படின்னு பிரார்த்தனை. தேஜோசி அந்த மந்திரத்தினுடைய ஒரு வரி தான் இது. அதை தான் நம்ம சாமி வந்து எழுதியிருக்காங்க. நாயம் ஆத்மா பலகீனேன லப்யக, இந்த ஆத்மா பலகீனனால் அடையப்படுவது அன்று. விவேகானந்தர் சிக்காகோவுக்கு போனார், சர்வமத மகாசபையில் பேசணும்னு போனார். ஆனால் போகும்பொழுது அவருக்கு வந்து பின்னால் நிறைய துன்பங்கள் வரப்போகுதுன்னு தெரியாது. ஆனால் அங்கே போனப்புறம் நிறைய துன்பங்கள் வந்தது. அந்த துன்பம் எல்லாம் எப்படி அவர் ஓவர் கம் பண்ணார் அப்படின்னா ராமகிருஷ்ணனுடைய கருணையினால். ஆக பகவானை நம்ம இறுக்கமாக பிடிச்சிக்கணும். குருமராஜ் சொல்கிற மாதிரி ஒரு கையினால் பகவானை பிடிச்சிக்கோ, ஒரு கையினால் உலக காரியத்தை செய்யும். வாய்ப்பு கிடைக்கும்போது 2 கையாலும் பகவானை பிடிச்சிக்கோன்ற மாதிரி நாம் 2 கையாலும் பகவானை பிடிச்சிட்டோம்னா நமக்கு பலம் கிடைச்சிரும். அதனால் அத்தகைய பலம் நமக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சுவாமிஜியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம்.